அதாவது எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்ததுன்னு வைங்க சார். சண்டை வந்துச்சுன்னா அவர் எலியாயிருவாரு. சண்டை வர வரைக்கும் சண்டை வராம 2 பேரும் மகிழ்ச்சியா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அவர் புலியா இருப்பாரு. ஐயா, அவமானப்படுறதுக்குன்னே நான் வந்து உட்காந்துருக்கேன். அதாவது என் பொண்ணே என்கிட்ட கேட்கும், அப்பா நம்ம பட்டிமன்றத்தை எவ்வளவு தடவை பண்ணிருப்போம். உண்மையாவே தான் என் பொண்ணே கேட்கும், வெளியூர்ல போய் பேசுற, காலேஜில் போய் பேசுகிற, வெளிநாடெல்லாம் போய் பேசுகிற, வீட்டில் ஏன்ப்பா பேச மாட்டேன். நான் தெளிவாக சொல்லுவேன், வெளியில் பேசினா அப்பாவுக்கு சோறு, வீட்டில் பேசாமல் இருந்தால் தான் சோறு. அது மட்டும் இல்லை சார், நான் சில விஷயங்கள்லாம் சமைப்பேன், அது அவருக்கு பிடிக்காது. அது எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் நானும் மனசாட்சியே இல்லாமல் கேட்பேன், என்னங்க இன்னைக்கு சமையல் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பேன், என்ன சொல்கிறாருன்னு. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட போய் இதை விட கேவலமாக நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவேன். அடுத்த செகண்ட் வெளியில் போய் பிரியாணி சாப்பிடுவேன் சார் நான். ஏன் அவ்வளவு மோசமா இருக்கும்? அவ்வளவு மோசமா இருக்கும். ஆனால் உண்மையாவே நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் நீங்க புலி நினைக்கிறீங்க, எலி நினைக்கிறீங்களா? இல்லை, நான் வந்து எலிதான் சார். என்ன உண்மையாவே எளிதா. என்ன காரணம்னா, ஒரு மனுஷன் வந்து இப்போ பெண்கள் தான் சார் உலகத்திலே பெரிய ஸ்ட்ராங். உண்மையாவே நான் சொல்றேன், ஆண்களை விட மிகப்பெரிய ஸ்ட்ராங் யாருன்னா பெண்கள் தான். பெண்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒரு சிக்கல், எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு என்ன வைக்கிறதுனே தெரில. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்துட்டேன். அந்த ஒட்டுமொத்த காரியத்தையும் நான் ஒரு தனியாளாக நின்று நான் பார்த்துக்கிறேன்னு நின்று பண்ணது என் மனைவி தான். அன்றைக்கி தான் நினச்சேன், அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணான். ஒரு சாதாரண எக்ஸாம் எழுத போகும்போது எக்ஸாம் எழுத போகிறா. அப்போ வந்து கோயம்புத்தூரில் கொண்டு போய் விட்டேன். நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கா, 9 மாதம் எக்ஸாம் எழுதணும். நான் இருக்க முடியாத சூழல். அப்போ அவள் தெளிவாக சொன்னான், நான் பார்த்துக்குவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க, நான் எக்ஸாம் எழுதுகிறேன். எக்ஸாம் எழுதி அவள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கினான். அப்போ வந்து என்னென்னா, எப்போவுமே பெண்கள் தெளிவாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்துக்கு தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்டு, எளியாக இருந்துட்டு போகிறது, கையெடுத்து மன்னிச்சுக்கமா அப்படின்னா மேட்ரு ஓவர். அதனால் அப்படியே ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. பொழைக்க தெரிஞ்ச மனுஷன். ஓகே, இது போல தான் கேட்குறேன். அவங்க வந்து புலிக்கு எலிக்கு ஒரு நடைமுறை உதாரணத்தோடு சொன்னாங்கல்ல, இது மாதிரி கேட்குறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரபலம் புலியா எலியா? வீட்டில் அவள் எலி தான், ஆனால் வெளி உலகத்துக்கு அவள் புலி. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எங்கள் குடும்பத்தை வந்து என்னையும் அவள் அப்பாவையும் அவன் குழந்தையாக நினச்சி எங்களுக்கு ரொம்ப நிறைய உதவிகளை செஞ்சு, அப்போ அவள் சென்னையில் வந்து அப்போ தான் வந்த புதுசு, அவளுக்கு ரொம்ப வருமானமும் கிடையாது. ஆனாலும் அவள் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து, அப்புறம் வந்து இன்னைக்கு எங்களை வாழ வச்ச சாமி அவள். அதனால் எங்களுக்கு அவள், என் குடும்பத்துக்கு எல்லாமே அவள் ஒரு எலி. ஆனால் பாசம்னா அவ்வளவுக்குள்ள எங்கிட்ட இருப்பாள். அதே தான் அவளுக்குன்னு ஒன்று வரும்போது அவள் புலியாக மாறிடுவாள். என்ன நடந்துச்சுமா? என்ன சம்பவத்துலேருந்து உங்கள் குடும்பத்தை மீட்டு வந்தாங்க? குடும்பத்தில் ஒரு கடன் பிரச்சனையில் எங்கள் வீடு, நாங்கள் கட்டின வீடு, அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கைவிட்டு போயிட்டு. மாடுனா பண்ண மாதிரி வச்சு வளர்த்தோம், அதில் கொஞ்சம் பிரச்சனையாகவே ஆமாம் லாஸ் ஆகிட்டு. அப்புறம் வந்து 2 பொண்ணுகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம். அவங்களுக்கு நம்ம தெரியாதா திருநெல்வேலி சைடில் நிறைய நகைலாம் போட்டு, அப்புறம் அதில் கொஞ்சம் பிரச்சனையான உடனே கொஞ்சம் அப்போ தான் பாப்பா படித்து சென்னைக்கு வாரா. வரும்போது எங்களுக்கு முடியாத கட்டத்தில் இருந்தோம். ஆனாலும் நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் எங்களை ஆறுதல் சொல்லி எங்களுக்கு தனியாக வீடு கட்டி தந்தா. நீ அழக்கூடாதும்மா, ஒன்றையும் அப்பாவை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தாயும் தகப்பனுமா இருந்து அவன் எங்களுக்கு செஞ்சா. ஓகே, அன்னைக்கு குடும்பம் இருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு குடும்பம் இருக்க நிலைமை என்ன? அன்னைக்கு நாங்கள் முதல்ல நல்லா இருந்தோம், அப்புறம் கீழே ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டோம். அந்த நேரத்தில் சொந்தங்களே கிட்ட கடன் வாங்கியிருந்தோம். சொந்தங்களே அந்த வீட்டை எங்களுக்கு வீடு தான் வேணும்னு வாங்கிட்டாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட இருந்து எதையுமே நாங்கள் அவங்கக்கிட்ட எவ்வளவோ இது பண்ணணும், ஆனால் அவங்களுக்கு மனசு இறங்கலை. அந்த இதில் என் பொண்ணு நான் இருக்கேன்ப்பா அவங்களுக்கு அப்படின்னு, வருமானம் அவங்களுக்கு கம்மி தான், ஆனாலும் அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு நல்லா செஞ்சா. இப்போ இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கா. நல்ல நிலைமையிலனா நல்ல ஒசரத்தில் இருக்கா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கா. அவளை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுதோம். எங்கள் குடும்பத்துக்காண்டி அவள் எலியாக இருந்தாலும் அவள் வெளி உலகத்துக்கு அவளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆக்சுவலி தீபிகா, இன்னைக்கு அம்மா சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சி இருக்குது, கூடவே உங்களுக்கு உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. பட் அன்னைக்கு இருந்த ஃபேஸ் அப்படியான ஃபேஸாக இருந்திருக்காது. ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நிலைமையில ஃபேமிலி இருந்துச்சு, இப்போ என்ன நிலைமைக்கு மேலே கொண்டு வந்திருக்கீங்க? ஏன்னா எங்கேருந்து எங்கே வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க கேட்குறேன்.